ஆடியோ செக்னா லூகாஸ்னா ஆடியோ செக்னா லூகாஸ்னா பின்னாடி போக முடியாதுமா. என் மூஞ்சை மறைக்காம பிடிச்சாதான். என்ன சொல்லுங்க சொல்லுங்க, கேள்வியை கேட்டுறீங்களா? அப்படியே இன்றைய சந்திப்பு வந்து மிக ஒரு சிறப்பான சந்திப்பு. மாற்று கட்சியிலிருந்து வந்து தவேகாவில் இணைந்தவர்கள் எல்லாம் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு சால்வை அணிவித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொருத்தர் கூடவும் டைம் எடுத்து அழகா பேசி எங்களை வரவேற்று அரவணைத்தது வந்து வேற எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிறப்பான வரவேற்பு எங்களை எல்லாம் அரவணைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் அன்போடு அவரோடு பயணிக்க இருக்கிறோம். இதை விட நம்ம வேற என்ன வேணும் சொல்றது? ஏதாவது எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்து இவர் அரசியல்வாதி மாதிரி இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வந்து அப்படியே பக்கத்தில் நின்று அன்பா தன்னுடைய நாங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கெல்லாம் அன்பா அதுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வோடு எங்களுக்கு சால்வையை போட்டு என்னங்க சினிமா துறையில வந்து ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல வந்து கடந்த ஆட்சி காலத்துல இந்த சினிமா துறை வந்து ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஏதாவது பண்ணிருக்காரா? பண்ணி கொடுத்துருக்காரு? அது திரையுலகம் சார்பில் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்போம். அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் வைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து சினிமா துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் வந்து அரசியல்னு வந்துட்டா நான் பப்ளிக்கில் ஒருத்தன், அவ்வளோதான். நான் அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டேன். பட்டு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி போன இதில் வந்து சினிமா துறை ஒரே ஒரு குடும்பத்தின் வசம் மாட்டிக்கிட்டு இருந்ததாக நீங்களே கேட்குறீங்க. அது உண்மைதான். நீங்களே சொல்கிறதுனால இப்போ பத்திரிக்காரங்களே அது கேட்கும்போது அந்த எந்த அளவுக்கு உங்களையும் பாதிச்சிருக்குன்னு தெரியுது. அந்த சுதந்திரம் என்பது வந்து திரைத்துறைக்கு வேணும். அது திரைத்துறை வந்து சுதந்திரமாக இயங்கணும். ஒருத்தர் கண்ட்ரோல்லையே டிஸ்ட்ரிபியூஷனும் ஒருத்தர் கண்ட்ரோல்லையே தியேட்டர்களும் எல்லாம் இருந்தது, கடந்த காலத்தில் இருந்தது. அது வந்து இனிமேல் நிச்சயமாக இருக்காது. தலைவர் விஜய் அவர்கள் அதை வந்து அனுமதிக்கவே மாட்டார். தியேட்டர்கள் வந்து எல்லா படங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா ஓடுது. தியேட்டர்கள்லாம் சுதந்திரமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருக்குன்றதே இதை காட்டுது. ஸோ இந்த முயற்சி நிச்சயமாக தவேகாவின் ஆட்சியில் புதிய புதிய விஷயங்கள், மக்களுக்கான விஷயங்கள் முன்னெடுத்து அற்புதமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாம் உடனிருந்து நாங்கள் எங்களால் என்னென்ன உதவிகரமாக அவங்களுக்கு நம்ம கரம் கொடுத்து அதை வந்து நம்ம கொண்டாடுவோமோ அதை கொண்டு போவோம். நன்றி நன்றி கண்ணு. சாப்பிட்டீங்களா? நாங்கள் தவேகாவில் எங்களை மதம் என்கின்ற மமதை பிடித்த ஒரு சக்தி அதை முழுவதுமாக ஒழித்த ஒரு முதலமைச்சர், ஒரு புரட்சியாளரே என்று சொல்லலாம். ஜாதி இல்லை, யார் கேண்டிடேட் தெரியாது, யார் மினிஸ்டர் புரியாது, யாருன்னு தெரியாது, எந்த ஜாதிக்கு யார் ஓட்டு போட்டாங்க என்கிற காலங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மதத்தையும் ஜாதியையும் நம்பி பிழைத்தவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் புரட்சி தளபதி அவர்கள் முன்னிலையிலே எங்களை நாங்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டோம். கழகத்திலே தவேகாவிலே இணைந்துள்ளோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, உங்கள்கிட்ட சொல்லணும்னா உள்ள போன பின்னாடி எங்கேயா ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டோமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 95% பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என
பலரை பார்க்க முடிந்தது. அதில் விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இருந்து வந்தவர்கள். அதை விட்டால் ஜெகத் ரட்சகனுடைய சன்னு கூட வந்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. உங்களுக்கு இப்போ நான் உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான பிரச்சனையை யாரும் சொல்லாத சொல்ல போறேன். என்னன்னா, அசம்பிளியில கை காமிச்சாரு முதலமைச்சர், இப்படி கையை காமிச்சாரு அசம்பிளியில், தவறு. இது டைரக்டர் யாரு? இப்ப இருக்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அண்ணனா அப்படின்னு அருமைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள். தனையன் தந்தையிடத்திலே ஆலோசனை பெறுவதிலே தவறில்லை. இதே சட்டமன்றத்தில் அடித்து நொறுக்கி சபாநாயகர் சேரை ரான்சாக்டு என்று இந்தியா முழுவதும் ஆங்கில தொலைக்காட்சிகளில் போய்கொண்டிருந்தது. அடிச்சு கம்ப்ளீட்டா நொறுக்கிட்டாங்க. தனபால் கையெல்லாம் ஆடுகிறது, நடுங்குகிறது உடல். ஆகவே அவ்வளவு பெரிய ரகலையை சட்டமன்றத்திலே செய்ததை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள். இப்ப கையாட்டினத்துக்கு எத்தனையோ பேர் ஆடிக்கிட்டு கூச்சலிட்டுக்கிட்டு, அவர் ஒரு தடவை தான் இப்ப கையாட்டினாரு, இவங்க 1000 தடவை அதை ஆடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு செயலாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை. விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த ஆட்சி எப்படி நடக்குது என்னன்றது ஒரு 6 மாத காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி இழந்த பொழுது கூட அப்படித்தான் இருந்தார்கள். அதே போலத்தான் கலைஞர் அவர்களும் நடத்தினார்கள், தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பழனிசாமி, பாருங்கள், இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன், நீங்க இந்த விஷுவல்லாம் முடிஞ்ச பின்னாடி போய் பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா? யார் யாரை கட்சி விட்டு எடுக்கிறது. ரோம் எரியும் போது அவருடைய மன்னன் பிடில் வாசிட்டு இருந்தானா நீரோ, அதுபோல கட்சி விட்டு எடுத்து 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 அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஒழித்து விட்டார் பழனிசாமி. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, பொலிட் பியூரோ இருக்கு, அமெரிக்காவில் ஒரு கட்சி இருக்கு, புதின் கண்டினியூஸா ரஷ்யாவில் இருக்காரு. அந்த கட்சியை ஒழிக்கணும்னா வேற யார்கிட்டையும் கொடுக்கவே வேணாம். அந்த கட்சியை நிரந்தரமா ஒழிக்கணும்னா பழனிசாமி கையில் கொடுத்தா போதும். நிரந்தரமா ஒழிச்சு எல்லாத்தையும் ஷிப் பண்ணி விட்டுருவாரு. ஆகவே அந்த வேலையை அவர் பார்த்து கொண்டு அதிமுகவை முடித்து விட்டார். ஆகவே இன்றையும் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அம்மாவை கொண்டாடுகின்ற மாபெரும் இந்த சக்தியை, தமிழக முதல்வரை நாங்கள் சந்தித்து இணைந்தோதற்கு ஏற்பாட்டை மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் உடன் இருந்தார்கள் அமைச்சர்கள். இதை வேற ஏதாவது கேட்கறதுன்னா நீங்க கேட்கலாம், பதில் சொல்ல தயாரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுதான் இன்றைய. ஆகவே ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பேசலாம். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு நான் திமுகவிலிருந்து இன்றைக்கு விலகி தாவேக்காவில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலே தான் இன்றைக்கு நான் இணைத்துக் கொண்டேன். திமுகவிலிருந்து நான் விலகியதுக்கான காரணத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். 8 ஆண்டு காலம் இந்த திமுகவில் இருந்தேன். அதற்கு முன்னாலே அதிமுகவிலே மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் நான் வகித்தவன். அதே போல சென்னையிலே 9 தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலராக இருந்தவன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் மாவட்ட செயலராக இருந்தவன். அப்படிலாம் இருந்ததை பார்த்து இந்த உழைப்பை பார்த்து அம்மா அவர்கள் எனக்கு 2 முறை டிநகர் தொகுதியிலே, சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அந்த 2 முறை போட்டியிடுவது வாய்ப்பு தந்த போது 35,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன். அதற்கு பின்னாலே நான் பணியாற்றியதிலே இதுவரை என் மீது எந்த ஒரு சிறு வழக்கு கூட இல்லை, எந்த குற்றச்சாட்டும் என் மீது இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் பணியாற்றியிருக்கிறேன். அப்படி அப்பொழுக்கற்ற உழைப்போடு நான் இருந்த என்னை அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னாலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய, தமிழினத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்பி திமுகவில் இணைந்தேன். ஆனால் அவர்கள் என்னை ஒரு சரியான அளவிற்கு என்னை அங்கீகரித்தார்கள் என்றால் அங்கீகரிக்கவில்லை. மாநில பதவி கொடுத்தார்கள், மாநில இலக்கிய செயலாளர் பதவி கொடுத்தார்கள். அதற்கான பணியையும் நான் சரியாகத்தான் ஆற்றியிருக்கிறேன். ஆனாலும் கடந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன், எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நான் 2006 என்னால் தோற்கடிக்கப்பட்ட ஜி. அன்பழகனுடைய
குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கடந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அடுத்த முறை பார்ப்போம் என்று சொன்னார்கள். இந்த முறையும் நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பு வழங்காமல் அதே குடும்பத்தை சேர்ந்தவருக்கே மற்றொருவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆக அவர்கள் திட்டமிட்டு என்னை திமுகவுடன் நான் இணைந்திருந்தாலும் ஒரு அதிமுக காரனை போலத்தான் என்னை பார்த்திருப்பார்களோ என்று நான் என்னால் யூகிக்க முடிகிறது. ஆக 2 முறையும் என்னை வஞ்சித்து எனக்கு வாய்ப்பளிக்க அவர்கள் மறுத்த காரணத்தினால் ஒரு அரசியல்வாதி மக்களை சந்தித்து மக்களோடு இருந்தவன், மக்களுக்கு பணியாற்றியவன் மீண்டும் மக்களுக்கு பணியாற்றத்தான் விரும்புவான். அப்படி இல்லாமல் அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டு எழுதி கொண்டு இருந்தால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. நான் மக்கள் பணியாற்ற விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாத காரணத்தினால் இனிமேல் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, இனியும் அவர்களோடு பயணித்தால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு முறை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிற போது, நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். அப்பொழுது அவர், அரசியல்வாதி அரசியல் தான் செய்வான், பிறகு என்ன அவியலா செய்ய முடியும் என்று கேட்டார். அதை நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். நானும் ஒரு அரசியல்வாதி, அரசியல் தான் செய்ய விரும்புகிறேன், என்னால் அவியல் செய்து கொண்டு இருக்க முடியாது. எனவேதான் ஒரு தூய சக்தியாக தமிழின உணர்வோடு, தமிழினத்தை காக்கக்கூடிய பொறுப்புணர்வோடு, தமிழருடைய உரிமையை மீட்பதற்காக அதே நேரத்தில் முரண்பாடு இல்லாமல் மத்திய அரசோடு மோதி பெறுவதை விட பேசி பெறுவதுதான் சிறந்த ராஜேந்திரம் என்று அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயலை நான் மனதார விரும்பி, அவருடைய அணுகுமுறையை விரும்பி இன்றைக்கு அவரை நான் அவருடைய தலைமையை ஏற்று இணைந்திருக்கிறேன். அவரிடத்தில் இன்றைக்கு நான் பேசுகிற போது இதைத்தான் சொன்னேன். குரலை பற்றி எல்லோரும் பேசுவார்கள், குரலுக்கு கோட்டமைப்புத்தான் எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கூட்டணியிலே மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வைத்த போது கூட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று எந்த தமிழ்நாட்டுடைய தலைவர்களும் செய்யவில்லை. அந்த மத்திய அரசை வலியுறுத்தி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். எனவே அவரை மனதார நான் இன்றைக்கு பாராட்டினேன். அதற்காக அப்படிப்பட்ட அவருடைய தமிழ் உணர்வை பாராட்டி போற்றி, அவர் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய இருக்கிற சக்தியாக இருக்கிற ஒரே தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை நம்பி அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கிற முதல் தொண்டனாக நான் கடைசி வரை பயணிப்பேன் என்கிற அடிப்படையில் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, எல்லோருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர், போற்றுதலுக்குரிய முதலமைச்சரை இன்றைக்கு நேரடியாக சந்தித்தோம். கழகத்தில், தமிழக வெற்றி கழகத்தில் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எங்கள் எல்லோரையும் இங்கே மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இங்கே முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நண்பர் கடம்பூர் ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் உடுமலை ராதன், மாவட்ட கழகத்துடைய சார்கள் எல்லோருமாக இன்றைக்கு முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தோம். 2:45 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அன்போடு, பாசத்தோடு, வாஞ்சையோடு ஒவ்வொருவரையுமாக அழைத்து, ஒவ்வொருவரையும் கைகுலுக்கி, ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒவ்வொருவரிடம் நலம் விசாரித்து, ஒவ்வொருவரிடமும் அந்த கட்சி துண்டை, இந்த மஃப்ளர் கட்சி துண்டை எங்களுக்கு அந்த அடையாளத்தை அணிவித்து கைகுலுக்கி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி, இவ்வளவு நேரம் எவ்வளோ பணி நிமித்தம் இருந்தாலும் கூட அத்துணை பேருக்கும் அந்த உரிய முக்கியத்துவம் என்பதை காட்டிலும் அன்பை வெளிப்படுத்தியதுல உண்மையுமே அளப்பற்ற மகிழ்ச்சி.
மன நிறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்தது. எல்லோருக்கும் திருப்தி. இப்போதான் பொதுச் செயலாளர் அவரோடு நாங்கள்லாம் இப்போ உணவறிந்து விட்டு இப்போ தான் கிளம்புறோம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை, அதாவதுங்க, அதிகாரத்தால் நாட்டை ஆள்வது என்பது வேறு, மக்களுடைய அன்பை வெல்வது என்பது வேறு. இன்றைக்கு ஒரு சாமானிய மக்களுடைய அன்பை வென்றிருக்கக்கூடிய, மாற்றத்தின் சக்தியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தலைமை பண்பை தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைக்கிற, ஒவ்வொருவரையும் நேரடியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து அன்பா வார்த்தைகளை பேசி கை குலுக்கி அவர்களை இன்னும் சொல்ல போனால் கட்டி அணைத்து அப்படியெல்லாம் இந்த நிகழ்வு இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நிகழ்வாக, மனதிற்கு இதமான நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இனி எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதற்கு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவிடத்துல பாடம் பயின்றவர்கள். நாங்கள்லாம் அதே அந்த விஷனோட தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளுக்கு ஏற்ப வெற்றிக்கு துணை நிற்பது, உழைப்பது, பங்கெடுப்பது, ஒத்துழைப்பது, அந்த பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் மூலமா தாவேக்காலை நேராக பாஜக, திமுக, அதிமுக ஆளுநர் எதிர்கட்சி என்ன செய்யும் எதிர்கட்சி? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, எதிர்கட்சி அரசியல் செய்யாம என்ன செய்வாங்க, அதுதான் அவங்க செய்யறாங்க. நன்றி. நல்ல கேள்வி, அசத்திட்டீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றேன், நீங்க அதாவது நீங்க இன்னைக்கு சொல்றாங்க என்ன, ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒருத்தர் இந்தியா முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குது, எத்தனை வாஷிங் மிஷின் எங்கெங்க போயிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்குதா? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சிகள் மேல கேஸ் போடுறது வழக்கம். அந்த எந்த கேஸ் வந்தாலும் எந்த அரசியல்வாதி சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. அதே வகையில் இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திப்பதற்கு கேஸ் போட்டிருக்கிற எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய நாங்கள ஓடி ஒழிக்கிறவர்கள் இல்லை. இதெல்லாம் கோர்ட்ல இருக்குது. இதெல்லாம் கோர்ட்ல நாங்கள் தைரியமா இருக்கிறோம், வாதாடுறோம். எங்களுடைய அன்பு நண்பர்கள் எல்லாருமே அதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆகவே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி அவங்க கூட இருக்க வரைக்கும் நாங்கள் நல்லவங்க, அவங்கள விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு துரோகிங்க, கிளவிகளை வச்சு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன நியாயம்? எங்களுக்கு பிடிக்கல, எங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது, நாங்கள் சேர்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இன்று சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்பையும் உயர்ந்த ஒரு சூழ்நிலையும் இன்று ஏற்பட்டது. இந்த சந்திப்பு இனிய சந்திப்பு, மிக உயர்ந்த சந்திப்பு. காலம் ஒரு தகுதியான தலைவரை இந்த தமிழ்கூறும் நல்ல உலகத்திற்கு வழங்கியிருக்கிறது. எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தின் கட்டளையாக வந்தாரோ, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தின் கட்டாயமாக வந்தாரோ, அப்படித்தான் சந்திரசேகர், ஜோசப், விஜய் என்கிற மகத்தான ஈடு இணையற்ற ஒரு இளைஞர் இன்று காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையிலே காலம் தீர்மானிக்கப்பட்ட தலைவராக இன்று வந்திருக்கிறார். அவருடைய தேவை இன்னும் 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு இருக்கிறது. நிச்சயமாக தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை போற்றி பாதுகாக்கும். ஊழலற்ற நிர்வாகத்தையும் லஞ்சலாவண்யற்ற நிர்வாகத்தையும் தருகிற தமிழக அரசுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நாங்கள் விலகி வந்ததற்கு என்ன காரணம்? கசப்பான நினைவுகள், சில காயங்கள், சில கண்ணீர்கள், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்கிற அடிப்படையிலே நாங்கள் விலகி வந்துவிட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. தகுதி உள்ள தலைவராக இருக்கிற
நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் பக்கம் இன்று எல்லோரும் நகரத் தொடங்கிவிட்டார்கள். நான் கனவிலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று நினைத்து பார்த்தது கூட இல்லை. எங்கள் தந்தையார் கிளைக்கழக செயலாளராக அந்த இயக்கத்தில் இருந்த காலம் தொட்டு இன்று வரை, நேற்றைய வரை நாங்கள் அந்த இயக்கத்தோடு இரத்தமும் சதையுமாக பணியாற்றி இருக்கிறோம். அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வந்தபோது மனவேதனை இருந்திருக்கிறது. ஆனால் அந்த மனவேதனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லையே என்கிற வருத்தத்தில் தான் ஒரு நல்ல தலைவரை தேடி வந்திருக்கிறோம். நல்ல தலைவர், கனிவுடன் பேசினார், இனிமையாக பேசினார், மிக அற்புதமாக எளிமையாக பேசினார். இப்படிப்பட்ட தலைவரோடு அவரே அவர் தன்னை பொன்னாடியை போர்த்தி மகிழ்ந்தார். பொன்னாடியை போர்த்தி ஆரம் தழுவி இன்னும் மீண்டும் ஒருவரை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். வேறு என்ன கருத்துக்கள் என்று கேட்டார். நடுவண் அரசு பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மேகதாது அணை நடுவர் மன்றத்தில் தீர்ப்பின் மூலமாக நடுவர் மன்றம் அமைப்பால் காலதாமதம் நீட்டிக்கக்கூடாது, அப்படி ஒரு காலதாமதம் ஏற்பட்டு விடுமோ என்று சொல்கிறது விரிவாக அதற்குரிய ஒரு தகவல்களை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டிருந்திருக்கிறார். இப்படி எந்த கருத்துக்களையும் எதிர்கருத்துக்களாக இருந்தால் கூட அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்கிற மனம் படைத்தவராக முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உள்ளபடி இப்படி ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. காலத்தில் கட்டாயம் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது காலம் கடந்து விட்டது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவருடைய பொறுப்பு. அந்த தலைவர் அதுக்குரிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி தவறிவிட்டார். இப்ப எதிர்கால அதிமுக நிலைமை அது அந்த தலைவரிடத்துல கேட்கணும். தொண்டர்கள் நம்பிதான் அதிமுக கடந்த காலங்களில் பயணிச்சிருக்கு, பல தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. தொண்டர்களுடைய பொறுப்பு தானே சார் அது? ஒட்டுமொத்தமா அதிமுக வெற்றி பாதை கொண்டு சொல்லணுங்கிறது. அந்த தொண்டர்களை சரியான முறையிலே தலைவர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். அந்த தொண்டர்களை சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் அது உடைந்து தெரிந்துவிடும். எப்படியோ உலக அரசியல் வரலாற்றில் பல இயக்கங்கள் இருக்கிறது. தலைமை சரியில்லை என்கிற காரணத்தினால் உடைந்து நொறுக்கப்பட்டு விட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவையை அறிந்து அதற்குரிய ஒரு யுத்தியை, அதற்குரிய ராஜதந்திரத்தை, அதற்குரிய தகுந்த பாதையை அமைக்க வேண்டும். அவர்தான் நல்ல தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இயக்கம் சுக்குநூறாக உடைந்துவிடும், அப்படி ஒரு மகத்தான காந்த கவர்ச்சிமிக்க தலைவர் இல்லை என்று சொன்னார்கள். உடைந்த கட்சியே 2ஆக இருந்ததை ஒன்றாக்கி அந்த இயக்கத்தை மீண்டும் புத்துருவாக்கி மீட்டுருவாக்கம் செய்து 1991 முதலமைச்சராக பொறுப்பேற்று அசைக்க முடியாத மக்கள் தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்தான் தலைவர். வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தோல்வி அடைந்த நிலையிலும் அதிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. தோல்வி அடைந்த ஒரு தலைவர் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் எங்களை போன்று இருக்கிற தொண்டர்கள் எப்படி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? நாங்கள் மாத்திரமல்ல, நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று நொபேல் பரிசு பெற்ற கவிஞன் பாப்புலோ நெருடா சொல்வார். நான் என்று சொன்னால் என்னோடு இருக்கிற 100 பேர், அந்த 100 பேருக்கு கீழே இருக்கிற 200 பேர், இப்படி தொடர்ந்து ஒரு ஜனநாயகம் டெமோக்ரசி என்ற அடிப்படையில் தொடர்ந்து இருக்கிறவர்கள். நான் சரியாக இல்லை என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய 100 பேரும் என்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவருக்கு உள்ளது. அந்த தலைமை பண்பை அவர் இழந்து விட்டார். அது காலம்தான் தீர்மானிக்கும். அதற்குரிய அதற்குரிய இடத்தை நம்முடைய முதலமைச்சர் விஜய் நிரப்பி விட்டார். அதிமுக இடத்தை தாவேக ஃபில் பண்ணி சொல்றீங்களா சார்? சார் அதிமுக இடத்தை தாவேக ஃபில் பண்ணி சொல்றீங்களா? நன்றி சார். சேகரண்ணே பேசலாம். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு நான் திமுகவிலிருந்து இன்றைக்கு விலகி தாவேகாவில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலே தான் இன்றைக்கு நான் இணைத்துக் கொண்டேன். திமுகவிலிருந்து நான் விலகியதுக்கான காரணத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். 8 ஆண்டு காலம் இந்த திமுகவில் இருந்தேன். அதற்கு முன்னாலே அதிமுகவிலே மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் நான் வகித்தவன். அதே போல சென்னையிலே 9 தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலராக இருந்தவன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் மாவட்ட செயலராக இருந்தவன்.
அப்படிலாம் இருந்ததை பார்த்து இந்த உழைப்பை பார்த்து அம்மா அவர்கள் எனக்கு 2 முறை டிநகர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த 2 முறை போட்டியிடுவது வாய்ப்பு இருந்த போது 35,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன். அதற்கு பின்னாலே நான் பணியாற்றியதிலே இதுவரை என் மீது எந்த ஒரு சிறு வழக்கு கூட இல்லை, எந்த குற்றச்சாட்டும் என் மீது இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் பணியாற்றியிருக்கிறேன். அப்படி அப்பொழுக்கற்ற உழைப்போடு நான் இருந்த என்னை அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னாலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய, தமிழ் இனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவராக திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்பி திமுகவில் இணைந்தேன். ஆனால் அவர்கள் என்னை ஒரு சரியான அளவிற்கு என்னை அங்கீகரித்தார்கள் என்றால் அங்கீகரிக்கவில்லை. மாநில பதவி கொடுத்தார்கள், மாநில இலக்கிய செயலாளர் பதவி கொடுத்தார்கள். அதற்கான பணியையும் நான் சரியாகத்தான் ஆற்றியிருக்கிறேன். ஆனாலும் கடந்த முறை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன், எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நான் 2006 என்னால் தோற்கடிக்கப்பட்ட ஜி அன்பழகனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கடந்த முறை தேர்தலில் வெற்றி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அடுத்த முறை பார்ப்போம் என்று சொன்னார்கள். இந்த முறையும் நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பு வழங்காமல் அதே குடும்பத்தை சேர்ந்தவருக்கே மற்றொருவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆக அவர்கள் திட்டமிட்டு என்னை திமுகவோடு நான் இணைந்திருந்தாலும் ஒரு அதிமுக காரனை போலத்தான் என்னை பார்த்திருப்பார்களோ என்று நான் என்னால் யூகிக்க முடிகிறது. ஆக 2 முறையும் என்னை வஞ்சித்து எனக்கு வாய்ப்பளிக்க அவர்கள் மறுத்த காரணத்தினால், ஒரு அரசியல்வாதி மக்களை சந்தித்து மக்களோடு இருந்தவன், மக்களுக்கு பணியாற்றியவன் மீண்டும் மக்களுக்கு பணியாற்றத்தான் விரும்புவான். அப்படி இல்லாமல் அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டு எழுதிக் கொண்டு இருந்தால் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. நான் மக்கள் பணியாற்ற விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாத காரணத்தினால் இனிமேல் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, இனியும் அவர்களோடு பயணித்தால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு முறை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்டிருக்கிற போது, நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். அப்பொழுது அவர், அரசியல்வாதி அரசியல் தான் செய்வான், பிறகு என்ன அவியலா செய்ய முடியும் என்று கேட்டார். அதை நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். நானும் ஒரு அரசியல்வாதி, அரசியல் தான் செய்ய விரும்புகிறேன், என்னால் அவியல் செய்து கொண்டு இருக்க முடியாது. எனவேதான் ஒரு தூய சக்தியாக தமிழின உணர்வோடு, தமிழினத்தை காக்கக்கூடிய பொறுப்புணர்வோடு, தமிழர்களுடைய உரிமையை மீட்பதற்காக அதே நேரத்தில் முரண்பாடு இல்லாமல் மத்திய அரசோடு மோதி பெறுவதை விட பேசி பெறுவதுதான் சிறந்த ராஜேந்திரம் என்று அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் திரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயலை நான் மனதார விரும்பி, அவருடைய அணுகுமுறையை விரும்பி இன்றைக்கு அவரை நான் அவருடைய தலைமையை ஏற்று இணைந்திருக்கிறேன். அவரிடத்தில் இன்னைக்கு நான் பேசுகிற போது இதைத்தான் சொன்னேன். குரலை பற்றி எல்லோரும் பேசுவார்கள், குரலுக்கு கூட்டமைப்பு எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கூட்டணியிலே மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வைத்த போது கூட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று எந்த தமிழ்நாட்டுடைய தலைவர்களும் செய்யவில்லை. அந்த மத்திய அரசை வலியுறுத்தி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். எனவே அவரை மனதார நான் இன்றைக்கு பாராட்டினேன். அதற்காக அப்படிப்பட்ட அவருடைய தமிழ் உணர்வை பாராட்டி போற்றி, அவர் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு பாதுகாக்கக்கூடிய இருக்கிற சக்தியாக இருக்கிற ஒரே தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை நம்பி அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கிற முதல் தொண்டராக நான் கடைசி வரை பயணிப்பேன் என்கிற அடிப்படையில் தான் இணைத்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, நன்றி.